கிம்கிதுக்க பொறுத்தவரைக்கும் அவர் சொல்றாரு, என்னுடைய படங்கள்ல வர்ற கதாபாத்திரங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டா இருப்பாங்க. எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, நாம எல்லாருமே அப்படிதான் இருக்கோம். நாம வெளியில பார்க்கிற மனிதர்கள் அல்ல. நமக்குள்ள ஒரு சில மனிதர்கள் இருக்கிறாங்க. நமக்குள்ள சில அ மறைக்கப்பட்ட ஒரு வன்மம் இருக்கு. அந்த வன்மம் வெளிப்படுற இடம் என்னிடம் உங்களுக்கு வெளிப்படாது. உங்களுடைய நண்பர்களிடம் வெளிப்படாது. ஆனா உங்களுக்கு நீங்களே உணர்வீங்க. அந்த வன்மத்த உணர்ந்திருப்பீங்க. அந்த வன்மம் வெளியில் தெரியும்போது எப்படி இருக்குமோ, அதுதான் என்னுடைய கதாபாத்திரங்கள் செய்கின்றன. அவர் அவர் சொல்ல வர்ற ஒரு ஒரு விஷயத்த அவர் அதிகமான வசனங்களால சொல்ல மாட்டாரு. ஆனா காட்சி ரீதியாக இத்தனைக்கும் அந்த நடிகர்கள் கூட வருவாங்க, அவங்களுடைய ரோல செய்வாங்க, போயிடுவாங்க. ஆனா என்னவோ அந்த படங்கள் அது என்ன பண்ணும் அப்டின்னா, நம்மள திரும்பி பார்க்க வைக்கும். நம்மளுக்குள்ளேயே நம்ம யாரு அப்படிங்கிறத தேட வைக்கும். ஆக ஒரு திரைப்படம் இதெல்லாம் செய்யுமா? இப்படியெல்லாம் செய்யுமா? அப்படின்னு கேட்டா, கிம்கி துக்கின் படங்கள் எல்லாவற்றையும் செய்யும். என்னுடைய நண்பர் சொன்ன மாதிரி 4 படங்கள் அவரோடது தொடர்ந்து பார்த்துட்டு, நான் என் ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு காணாம போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி, நீங்க அந்த படத்தை பார்க்கும்பொழுது நீங்களே தொலைஞ்சு போயிடுவீங்க.